காடு, யாருமே போகாத பகுதி, மனிதர்கள் கால்கள் பதிக்காத ஒரு இடம். அங்கே தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறோம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தான் எங்கேயோ தண்ணி சத்தம் கேட்குது. வாங்க அப்படியே நம்ம உள்ளே போகலாம். போய் தண்ணி குடிச்சது நம்ம விக்ரம் சாங்கோட போட்டுடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஆளே நடமாட்டம் இல்லை இங்கே. பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், யாருமே இல்லை. இந்த காட்டில் நான் மட்டுமே. அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு ட்ரக் பண்ணி வந்தால் செம்ம க்யூட்டாக தான் இருக்குது. ஆனால் இந்த வெயில் தண்ணி ஜில்லுன்னு இருக்குது அப்படிங்கிறது செம்மையாக இருந்துச்சு எனக்கு. சரி அப்படின்ட்டு குழியில் போட்டால் அப்பா வெறித்தனமாக இருந்தது அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. மாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். பாட்டு தண்ணி குதிரை அப்பா, இதுதான்டா தர நீச்சல். நம்ம அடாடாடாடாடா அடிக்கிற வெயிலுக்கு என்னமா இருக்குடா அப்பா. ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிறது ஒரு மலைப்பகுதி, அதுவும் யாரும் ஆட்கள் நடமாட்டம் இல்லாத பகுதி. அதாவது ஆளே நடமாட்டம் இல்லைங்க. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நான் மட்டும்தான், சுற்றி மலை இருக்குது. வேணாம் நீங்களே பாருங்கள். வெல்கம் டு பேக். வணக்கம். இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா செம்மையான பிளேஸு, அற்புதமான சொர்க்கத்துக்கே வந்தது மாதிரின்னு சொல்லுவாங்க. நான் சொர்க்கத்துக்கு தான் வந்திருக்கேன். பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், பா பீஸ்ஃபுல்லான இடம் தான். யாருமே ஆட்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் போயிருக்கு. செம்மையான இருக்கும், அமோசிங்காக இருக்குது, செம்ம பியூட்டிஃபுல், செம்ம ஃபென்டாஸ்டிக்காக இருக்குதுன்னு சொல்லலாம். மெர்சலாயிட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸ். ஸோ இந்த லொக்கேஷன் சொல்லக்கூடாது தான், பட் சொன்னோம்னா எல்லோரும் படையெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கேயும் நம்ம ஆளுங்க நாரை வச்சுருக்கானுன்னு தான் சொல்லணும். மது பாட்டில், பிளாஸ்டிக், குப்பைகள் போனவங்க எல்லாமே இதை பண்ணியிருக்கானுங்க. இதுக்கு ஒரு முடிவே இல்லையாங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த இடம் ஆல்பம் சாங்ஸு, ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு, ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு செம்ம ஒர்த்தான பிளேஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த மாதிரி நான் ஒரு கற்பனையில் தான் பார்த்துட்டு இருந்தேன், சினிமாவில் பார்த்துருப்பேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துக்கு போகணும் ரொம்ப வருஷமாக நான் கனவு கண்டுகிட்டு இருந்தேன். இன்றைக்கி அது நிறைவேறிடுச்சு. இது பார்த்திங்கன்னா செம க்யூட்டாக பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அப்படின்னா தெங்கு மரோடாவில் போகிற மாதிரியே இருந்துச்சு. தெங்கு மரோடாவில் இந்த மாதிரி தான் இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ப்ளஸ். ஏன்னா இங்கே பார்த்திங்கன்னா எலிஃபண்ட், அதாவது யானை, டைகர், புலி நிறையா இருக்குப்பா இங்கே. நான் பயமாக தான் இருந்துச்சு. ஸோ செம அட்வென்ச்சர்ஸ் நான் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சு. நான் சுற்றி மலை. சரி, இந்த இடம் வெறித்தனமான பிளேஸு. அடர்ந்த காட்டுக்குள்ளே நான் மட்டும் அப்படிங்கிற மாதிரி தனிமையாக போயிட்டு வெறித்தனமாக இருந்துச்சு. ஏன்னா மத்தியானம் எனக்கு இருந்தாலும் திகில் மூட்டுச்சிடும் அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அழகான பிளேஸு, செம மறக்கவே முடியாத மூமெண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் முழுசாக நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே.